ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி என்எஸ் ஹோம் கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெஜிடபிள் பிரியாணிக்கு முதல்ல நம்ம வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாதிபத்திரி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ 4 சின்ன சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. அதோட 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து 2-3 நிமிஷம் வதக்குங்க. இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து உடையாமல் ஒரு தடவை மெதுவாக கலந்து விடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு சாறை சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்த பிறகு உப்பு சரியாக இருக்கும். அதனால் உப்பு சுவை பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்தா பிரியாணியோட டேஸ்ட்டும் அரோமாவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 1 விசில் வந்ததும் ப்ரெஷர் முழுசாக இறங்கின அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக அரிசி நல்லா மசாலா ஊறி செம்ம அரோமாவோட நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.